الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. وعن أنس بن مالك رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم كان إذا أكل طعاما لعك أصابعه الثلاث وقال: إذا سقطت لقمة أحدكم فليمت عنها الأذى وليأكلها ولا يدعها للشيطان، وأمر أن تسلت قصعة. قال: فإنكم لا تدرون في أي طعامكم البركة. رواه مسلم. பின்னித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் தொடர்ச்சியாக பணிவு சம்பந்தப்பட்ட பாடங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸ், முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு சாப்பிட்டதும் 3 தடவை தன் கை விரல்களை சூப்புவார்கள். உங்களின் உணவில் ஒரு சிறு பகுதி கீழே விழுந்து விட்டால் கூட அதில் உள்ள அசுத்தத்தை நீக்கி அதை சாப்பிடட்டும், ஷைத்தானுக்கு அதை விட்டு விட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மேலும் உணவு தட்டு வலித்து உண்ணப்பட வேண்டும் என்றும் கட்டளையிட்டார்கள். உங்கள் உணவில் எதில் பரக்கத் உள்ளது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு அதபு, உண்ணக்கூடிய நாம உணவுகளுடைய அதபுகள் ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். சாப்பிடும் பொழுது நாம சாப்பிட்டுடைய கரத்தில் நாம் சாப்பிடுவது என்று இங்கு சொல்லப்பட்டது. முதல் விஷயம், கரத்தால் நம்முடைய கைகளை கொண்டு சாப்பிடுவது என்பது ஒரு சுன்னத்தானது. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஆதத்தாகவும் ஒரு வழக்கமாக இருந்தது. இப்போ சாப்பிட்ட பிறகு நம்முடைய விரல்களை நாம் என்ன செய்யணும்? சூப்ப வேண்டும் நாம 3 தடவை. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஹைரும் பரக்கத்தும் நமக்கு கிடைக்கும். இந்த அமல் செய்வதனால் 2 விதமான நன்மைகள் நாம் அடையலாம். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய அந்த நன்மை நாம் பெறக்கூடியவர்களாக ஆவோம். இரண்டாவது பார்க்கும் பொழுது, நம்முடைய விரல்களை சூப்புவதினால் மருத்துவ ரீதியாக பார்க்கும் பொழுது, மருத்துவ மற்றும் மெடிக்கல் ரிசர்ச்சின் அடிப்படையில் நம்முடைய விரல்களில் அல்லாஹ் தஆலா ஒரு தனிப்பட்ட ஒரு அமிலத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றான். அது நம்முடைய உணவை ஜீர்ணிப்பதற்காக உதவியாக இருக்கும். அதில் வரக்கூடிய தனிப்பட்ட சில அது கெமிக்கலாக இருக்கட்டும், அதில் வெளியே வரக்கூடிய நம்முடைய விரல்கள் வெளியே வரக்கூடிய சில விஷயங்கள், அது நம்முடைய உண்ணக்கூடிய அந்த உணவை ஜீரணம் மற்றும் டைஜஸ்ட் செய்வதற்காக பலனுள்ளதாக இருக்கும் என்று ஆதாரபூர்வமான முறையில் அதை ரிசர்ச் செய்யப்பட்டது. இப்போ இங்கு நமக்கு 2 விதமான பலன். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றினோம் என்ற அந்த நன்மை நாம் பெறுவோம். இரண்டாவது, உலகத்துடைய நன்மை நாம் பெறக்கூடியவர்களாக இருப்போம். இல்லை என்றால் பொதுவாக என்ன, ஸ்பூனில் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் நம்முடைய மத்தியில் அதிகமாக இருக்கு. பொதுவாக அது வாலிபராக இருக்கக்கூடிய யூத் ஏஜாக இருக்கக்கூடியவர்களும் இந்த ஸ்பூனில் சாப்பிட்றதும், வலது கரத்தில் சாப்பிடுவதும், வலது கையால் குடிப்பதும் என்ற பழக்கம், இது கலாச்சாரத்தை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஸ்பூனில் சாப்பிடுவதனாலோ அல்ல வேறு ஒரு கருவை கொண்டு ஒரு பாத்திரத்தை கொண்டு சாப்பிடுவதனால் இந்த சொல்லப்பட்ட நன்மை நாம் இழந்து விடுவோம். அப்போ முதல் விஷயம், இங்கு நம்முடைய விரல்களை சூப்பி சாப்பிடுவதனால் எந்த ஒரு அவமானமோ அல்லது கஞ்சத்தனத்தை காட்டுவது கிடையாது. இதில் பணிவை நமக்கு காண்பிக்கின்றது. நாம் நம்முடைய உணவை சூப்பி சாப்பிடுவதற்கு விரல்களை நாம சூப்பி கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கட்டளையிட்டார்கள். இரண்டாவது அவர்களுடைய பழக்கம். இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டது என்ன? உங்களில் ஒருவர் சாப்பிடும் பொழுது ஏதாவது சாதமோ அல்லது ஏதாவது ஒரு விஷயம் சிந்து விட்டது என்றால் கீழே, அதை எடுத்து என்ன செய்யுங்க, அதில் ஏதாவது அழுக்கோ தூசியோ வேறு ஏதாவது ஒட்டி இருந்ததுன்னா அதை அகற்றி விட்டு சாப்பிடுங்கள். அது கீழே விழுந்து விட்டது என்பதற்காக விட்டுறாதீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இந்த வார்த்தைகள் நாம
பெரியோர்களிடம் கேட்டிருப்போம், இந்த சாப்பாடை சிந்தாம சாப்பிடணும், அல்லது கீழே விழுந்துருச்சுன்னா அதை நீங்க எடுத்து ஊதி சாப்பிட்டு கொள்ளுங்க என்று நாம பெரியோர்களையும் கேட்டிருப்போம். அது எங்க இருந்து வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இங்கு கட்டளிடுகின்றார்கள், அதை எடுத்து நீங்க சாப்பிடுங்க என்று. அப்போ அதை எடுக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும்? முதலில் அதை விழுந்து விட்டது என்றால் எடுக்கும் பொழுது அதை சுத்தப்படுத்தி பார்க்க வேண்டும். ஏதாவது டஸ்டோ அல்லது ஊசி ஏதாவது ஒட்டி விட்டது என்றால் அதை சுத்தப்படுத்தி கொண்டு நாம சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கும். அதனால தான் அது இந்த சம்பவம் உண்மையானதா இல்லை என்று தெரியல, சிலருடைய பழக்கம் இருந்தது. அவர்களுடைய உணவு சாப்பிடும் பொழுது பக்கத்துல சின்ன ஒரு கிண்ணம், தண்ணீர் உடைய கிண்ணத்தை வைத்துக் கொள்வார்கள். சாப்பிடும் பொழுது சின்ன ஒரு குச்சியை வைப்பாங்க. ஏதாவது சாதமோ அல்ல வேறு ஏதாவது சிந்தி விட்டது என்றால் அந்த குச்சியில அதை என்ன செய்வாங்க, அதை எடுத்து இதுல டிப் செய்து இந்த கிண்ணத்துல தண்ணீர்ல வந்து என்ன செய்வாங்க, அதை முக்கியதற்கு பிறகு சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பாங்க என்று சொல்லப்படுகின்ற அல்லாஹ் அறியக்கூடியவராக இருக்கின்ற இந்த சம்பவம். ஆனால் இங்க நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட்டுறாதீங்க, ஷைத்தானுக்கு நீங்க விட்டுறாதீங்க. அப்போ ஷைத்தானும் என்ன செய்யறான்? நம்முடைய உணவில் பங்கை ஏற்படுத்தி கொள்கின்றான். எதன் மூலமாக? இப்படி விட்ட இந்த சாப்பாடு நாம விட்டோம் என்றால், சிந்தி அதை விட்டுடும் என்றால், அதனால என்ன ஆகுது? ஷைத்தான் நம்முடன் சாப்பிடுகின்றான். எந்த ஷைத்தான் நமக்கு அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்காக தூண்டுகின்றானோ, நாமே அவனுக்கு என்ன செய்யறோம்? உணவை ஊட்டி எனக்கு தூண்டுடா என்று சொல்லக்கூடிய அந்த நிலை ஏற்படுகின்றது. இரண்டாவது, நம்முடைய உணவுகளில் ஷைத்தான் தன்னுடைய பங்கை அமைத்துக் கொள்கின்றான். இரண்டாவது நிலை அல்லது இரண்டாவது வேலையில, அது என்ன வேலைன்னு சொல்லலாமா? ஷைத்தான் ஒன்று இங்கு நம்முடைய சாப்பாட்டுல தன்னுடைய பங்கை அமைத்துக் கொள்கின்றான், சிந்தி விட்டது என்றால், விட்டுடும் என்றால். இரண்டாவது இன்னொரு இடத்திலும் என்ன செய்யறான்? தன்னுடைய பங்கை அவன் அமைத்துக் கொள்கின்றான். எந்த இடத்துல? பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்டோம் என்றான். பிஸ்மில்லா சொல்லாம நான் சாப்பிட்டோம் என்றால் முடிஞ்சிருச்சு. நாம் மூன்றாவது இடது கரத்தில் சாப்பிட்டோம் என்றால், என்ற ஹதீஸ், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குலூபில் யமீன், நீங்க வலது கரத்தில் சாப்பிடுங்கள், வலா தகுலு பிஷ்ஷிமால், இடது கரத்தை கொண்டு சாப்பிடாது. ஃபஇன்ன ஷைத்தான யகுலு பிஷ்ஷிமால், ஏனென்றால் ஷைத்தான் என்ன செய்யறான்? அவன் இடது கரத்தை கொண்டு சாப்பிடுகின்றான். அப்ப நாம இடது கரத்தை சாப்பிடும் பொழுது சாப்பிட்ட அனைத்தும் எங்க போகுது? ஷைத்தானுக்கு போது, பலமாக அவன் ஏற்படுத்துவதற்காக. ஆக கணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்த ரிஸ்கை அல்லாஹுடைய பெயரை கொண்டு சாப்பிட்டு விட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவனுக்கு நாம ஒருபோதும் அதை ஒரு பங்கு, நம்முடைய உணவில் பங்கை நாம் ஏற்படுத்தி விடக்கூடாது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க நமக்கு இதெல்லாம் என்ன, இதெல்லாம் என்ன? பணிவான ஒரு அடையாளங்கள். மூன்றாவது விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் கூறினார்கள், உங்களுடைய தட்டுகளை நீங்க செய்யுங்க, வலித்து சாப்பிடுங்க. அதை நம்ம சுத்தப்படுத்தி சாப்பிட வேண்டும். அதுல சாதத்தையோ அல்லது உணவுகள் நம்ம மிச்சம் மீது வைத்து விடக்கூடாது. நாம பொதுவாக இது நம்முடைய வீட்டிலேயே என்ன செய்யறோம்? சாப்பிடும் பொழுது அப்படியே தட்டுடைய ஓரத்துல நிறைய விஷயங்களை விட்டுடுறோம். அதெல்லாம் என்ன? விட்டோம் என்றால் அந்த சாதத்திலோ அல்லது அந்த பகுதியில் பரக்கத்து இருந்ததுன்னா நம்ம பரக்கத்தை விட்டு நிராசைப்படுத்தப்பட்டவர்களோ, அல்லது பரக்கத்து நமக்கு அந்த உணவுல இருக்காது. பரக்கத்தில்லாத உணவு எவ்வளவு நம்முடைய வயிற்றுல கொட்டினாலும் அது நமக்கு முசீபத் தான் இருக்கும், நமக்கு சுமையதான் இருக்கும். ஒரு கவலை உணவு, பரக்கத்துடன் இருக்கக்கூடிய உணவு, அது நமக்கு பலத்தையும் நமக்கு ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்தும். பரக்கத்தில்லாத உணவுகள், அது நாம ஒரு சஹன் சாப்பாடு சாப்பிட்டாலும் அது நமக்கு சுமையாக தான் இருக்கும். ஆக மூன்றாவது அதபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நாம நம்முடைய தட்டுகளை நாம் சாப்பிடும் பொழுது அதை வலித்து அதை சுத்தப்படுத்தி நாம சாப்பிட வேண்டும். நாம பொதுவாக திருமணத்தில் செல்லும் பொழுது இந்த விஷயங்கள் இந்த 3 விஷயங்களும் என்ன செய்வதற்காக கொஞ்சம் நம்ம தயங்குவோம். முதல் விஷயம், அங்கு சூப்பக்கூடிய அந்த விரல்களை சூப்பக்கூடிய விஷயத்துல யோசிப்போம், என்னடா பக்கத்துல இருக்கும் என்ன நினைப்பான் என்று யோசிப்பு என்ன செய்வோம், அப்படியே விட்டுருவோம் சாதம். ரெண்டாவதும் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த இதுல சிந்திருச்சுன்னா, பக்கத்துல ஏதாவது விழுந்துருச்சுன்னா நம்ம எடுப்பதுன்னு நம்ம என்ன செய்யறோம், வெக்கப்படுறோம். மூன்றாவது, இதை விட பெரிய விஷயம், சாப்பிடும் பொழுது முழுமையாக வலித்து சாப்பிடுவது கிடையாது. ஆசைக்கு என
வாங்கிக்கிறோம். ஆனா அப்படியே என்ன செய்யறோம், இலையை மடிச்சிட்டு அப்படியே விட்டுடணும். நம்ம எவ்வளவு தேவையோ அந்த அளவு மட்டும் நாம பெற்றுக்கணும். யார் வற்புறுத்தினாலும் சரி, யார் தன்னுடைய அன்பை காட்டினாலும் சரி, நம்ம என்ன செய்யணும், நமக்கு போதுமான அளவுக்கு நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அது நமக்கு உணவாக இருக்கும். இல்லைன்னா அது நமக்கு நோயாக தான் இருக்கும். அதனால சிலருடைய சில அறிஞர்கள் சொல்வார்கள், உங்களுடைய அன்பு எனக்கு என்ன படுக்க வச்சிருது, நான் பெட் ரெஸ்டட் ஆகக்கூடியதா ஆகிறேன். உங்களுடைய அன்பை நீங்க காட்டுறதுனால நான் மையத்தாயிடுறேன், எனக்கு மௌத்துடைய நிலை வந்துருது, அளவுக்கு மீறி சாப்பிட்றதுனால பிரச்சனை ஏற்படுது. ஆக உங்களுடைய அன்பை இதுல என்ன சிரமப்படுத்தாதீங்க. அப்ப கணிச்சுக்குரிய அல்லாஹ் அடியார், இந்த 3 அதபும் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எவ்வளவு கற்றுக் கொடுத்திருக்காங்க பாருங்க. இது சின்ன விஷயத்தையுமா கற்றுக் கொடுப்பாங்க. இப்போ நம்முடைய மார்க்கம் எவ்வளவு அழகான ஒரு மார்க்கம் பாருங்க. எல்லா விஷயத்திலும் எல்லா துறையிலும் நமக்கு ஒரு கைடன்ஸ் இருக்கு. எதுவரை என்றால் நாம சாப்பிட்டது எப்படி அதை வெளியேற்றணும், அதற்கும் என்ன இந்த மார்க்கம் நமக்கு கற்று தருகின்றது என்றால் யோசிச்சு பாருங்க. மற்ற விஷயங்களுக்கு, மற்ற ப்ராப்ளம்ஸுக்கு இந்த மார்க்கத்துல சொல்யூஷன் இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். நாம தேடுவது கிடையாது. அல்லது நம்முடைய மார்க்கத்துடைய அந்த அடிப்படையான கல்வி இல்லாதனால நாம் என்ன நினைக்கிறோம், இந்த மார்க்கம் அல்லது இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த விஷயத்திற்கு தீர்வு நமக்கு கொடுக்காது என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் அப்படி கிடையாது. ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொன்ன இந்த மார்க்கம் பெரிய ஒரு பிரச்சனை வரக்கூடிய சமகாலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு காண்பிக்காது என்றால் அது எப்படி ஒரு இனியமான ஒரு மார்க்கம் இருக்கும்? நிரந்தரமாக மறுமை நாள் வரக்கூடியவர்களுக்காக ஒரு நல்ல ஒரு மார்க்கமாக இருக்க முடியும். ஆக முழுமையாக அது காண்பித்திருக்கின்றது. ஆக இந்த சின்ன சின்ன அமல்களை நாம் செய்தோம் என்றால் அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றினோம், சுன்னாவை பின்பற்றக்கூடிய பட்டியலில் நாம் இடம் பெறலாம். அது மட்டுமல்ல, இதனால் நமக்கு இருக்கக்கூடிய ஹைரையும் பர்க்கத்தையும் நாம பெற்று வருவோம். இல்லைன்னா நாம எவ்வளவு வயிறு நிரம்பி சாப்பிட்டாலும் சில நேரத்தில் நமக்கு சிரமங்கள் ஏற்படுகின்றது. அதனால்தான் ஷேக் அனீஸ் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களிடம் ஒரு வாட்டி கேட்கப்பட்டது, என்ன ஷேக், சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதை ஜீரணம் செய்வதற்காக ஏதாவது குடிக்கலாமா, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிக்கலாமா என்று கேட்கிறாங்க. அப்போ ஷேக் என்ன பதில் சொன்னாரு, ஒரு முஃமின் அவ்வளவு சாப்பிடுகின்றானா, அந்த சாப்பாட்டுக்கு பிறகு அதை ஜீரணிப்பதற்காக தனியாக ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தனியாக அவன் குடிக்க வேண்டும் என்று அந்த அவல நிலையை தள்ளப்படுகின்றானா? அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை அங்கு பதிவு செய்தார்கள். முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில், ஒரு முஃமின் என்பவன் யஅகுலு பிமிஅன் வாஹிதா, முஃமின் என்பவன் ஒரு குடல் அளவுக்கு சாப்பிடக்கூடியவனாக இருப்பான். அது அவனுக்கு சுப்ஹானல்லாஹ் அவனுடைய விழா எலும்பை நிற்பாட்டக்கூடிய, அவனுக்கு உற்சாகத்தையும் அவனுக்கு என்ன சக்தியும் கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும். ஆனா அதுவே அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவன், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவன், ஒல் காஃபிரு யஅகுலு பி சப்அத்தி அம்ஆ, காஃபிர் என்ன செய்கின்றான், 7 குடல் அளவு அவன் என்ன செய்கின்றான், உணவை சாப்பிடுகின்றான். அப்போ இங்கு என்ன சொல்லப்படுகின்றது, அந்த அளவு சாப்பிட்டு அதை ஜீர்ணிப்பதற்காக ஒரு தண்ணீரோ அல்லது ஒரு குடிபானத்தை பயன்படுத்த வேண்டுமா? ஒரு முஃமின் என்பவன் அப்படி செய்யக்கூடாது. ஆக உணவு அதிகமாக சாப்பிடுவதனால் நமக்கு சத்து வரும் என்று கிடையாது. அந்த சாப்பாட்டிலும் அந்த உணவிலும் பர்க்கத்து இருந்தது என்றால், அது சில கவலை உணவு இருந்தாலே அல்லாஹ் தஆலா அதில் பர்க்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றான். ஆக இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். நாம் உண்ணக்கூடிய இந்த ஆதாபுகளை நாம் மறந்து விடக்கூடாது. எக்காரத்தை கொண்டு நாம் என்ன செய்யக்கூடாது, இந்த இடது கரத்தில் சாப்பிடுவதும் குடிக்கக்கூடிய விஷயத்தில் நாம அலட்சியப்படுத்தக்கூடாது. திருமணத்துல போகும் பொழுது யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில திறந்து என்ன செய்யறோம், லெஃப்ட் ஹேண்ட்ல தான் குடிக்கக்கூடிய நிலை ஏற்படுது. அல்லது இனிப்பு சாப்பிடும் பொழுது கப்ல கொடுத்தானா அந்த கப்பை லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிடக்கூடிய நிலை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க. நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் இல்ல, அது ரைட் ஹேண்ட்ல, அது வலது கரத்துல குடிப்பதனால என்ன ஆயிட போகுது, நாம தான் பயன்படுத்த போறோம், பயன்படுத்தி விட்டு திரும்ப தூக்கி போட தான் போறோம். என்ன ஆயிட போகுது, அதனால நாம என்ன செய்யறோம், இல்ல கை சாப்பாட்டுல இருக்கு அதனால தண்ணீர் இதுல குடிக்கிறோம். இல்ல அன்புக்குரியவர்களே, நாம மாற்று கலாச்சாரமாக இருக்கட்டும், ஷைத்தானுடைய வழியாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுத்த விஷயமா இருக்கிற அனைத்துமே நாம் என்ன செய்யணும், விலகி இருக்க வேண்டும். ஆக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட இந்த ஆதாபுகளை நாம பேணக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக. ஆமீன். வஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.